Hi, happy morning, friends. Hi, happy morning. Are you really happy? So, எல்லாருமே சந்தோஷமாக நீங்க சேஃபாக நீங்க வீட்ல இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்ட்ராங்கா நம்புறேன். டியூரிங் திஸ் பேண்டமிக் சிச்சுவேஷன், இந்த மாதிரியான லாக்டவுன் சிச்சுவேஷன்ல நம்ம கண்டினியூஸாக நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் அட்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நானும் நிறைய விதமான ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்காக நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்ல ஒரு விதமான ட்ரைனிங் ப்ரோக்ராம் தான் த பிஸ்னஸ் ஜிம் அப்படின்ற ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஸோ லாஸ்ட் வீக் ஒரு கண்டினியூஸ் 3 டேஸாக நிறைய டிஃப்ரெண்டான ஒரு ஆஸ்பெக்ட்ஸை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ராஸ்பெக்டிங் டூல் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். எப்படி ஒரு கிளைண்ட்டை வந்து இந்த சுச்சுவேஷன்ல நீங்க ப்ராஸ்பெக்ட் பண்றது, ஆனந்தா ஆப்ல ஒரு பாலிசியை நீங்க லாகின் பண்றதுக்கு உங்களுடைய கஸ்டமர்ஸ் எவ்வளவு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எலிஜிபிளா இருக்காங்க, அந்த கஸ்டமர்ஸை நீங்க எப்படி ப்ராஸ்பெக்ட் பண்றது அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். சோஷியல் மீடியா அண்ட் ஆல்சோ சோஷியல் மீடியால வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி நீங்க வந்து விர்ச்சுவலாக ஒரு கிளைண்ட்டை வந்து நீங்க அப்ரோச் பண்ணி உங்களோட ப்ராடக்ட்ஸையும் உங்களுடைய வந்து பாத்தீங்க அப்படின்னா லெட் மீ சே உங்களுடைய வந்து கான்செப்ட்ஸையும் நீங்க ப்ரமோட் பண்றது அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் ஆல்சோ வீட்டில் இருந்துகிட்டே இந்த லாக்டவுன் சுச்சுவேஷன்ல எப்படி உங்களுடைய ரெனுவல் பிரீமியம்ஸை நீங்க கலெக்ட் பண்ணலாம், லோன் கம் ரிவைவல் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே எதற்கு அப்படின்னா இந்த சுச்சுவேஷன்ல உங்களுடைய இன்கம் ஜென்ரேட் பண்றதுக்கு மட்டுமே தான். ஸோ கண்டினியூஸாக இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த கண்டினியூஸான ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல இன்னையிலிருந்து ஒரு கண்டினியூஸா ஒரு 4 டேஸ் நம்ம 4 to 7 டேஸ் நம்ம ட்ரைனிங் ப்ரோக்ராம் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுல இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய டாபிக், நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு டே, இட் இஸ் நத்திங் பட் டே 4. ஓகே, லெட் மீ வியூ த பிரசன்டேஷன். ஓகே, த பிசினஸ் ஜிம் இன்னைக்கு டே 4ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இருக்கும். எவ்ரிதிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமும் கூட. இந்த இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு எல்ஐசி அட்வைசர் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிசினஸ் என்ன ஆகும் அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லாக போக ஆரம்பிக்கும். ஸோ ஐ ஆல்வேஸ் சே மை டியர் ஃப்ரெண்ட், successful people always remember the successful moments. நீங்க எந்தெந்த விஷயங்களை நீங்க ட்ரைனிங் அட்டெண்ட் பண்றீங்களோ அது உங்களோட சந்தோஷமான வந்து பாத்தீங்க அப்படின்னா தருணங்களாக நீங்க எடுத்துக்கிட்டு உங்களுடைய வந்து அந்த சந்தோஷமான தருணத்தை உங்களோட மணியாக கன்வெர்ட் பண்ணணும். அந்த மணியாக எப்ப கன்வெர்ட் ஆகும்? உங்களுடைய இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்ற ஒரு ஆக்டிவிட்டி மூலியமாக. இந்த இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கும்போது கண்டிப்பா டெஃபினட்டாக இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இன்னைக்கு பேண்டமிக் சிச்சுவேஷன்ல இருக்கும். ஒரு பிக் பிசினஸ் நம்மளுக்காக என்ன இருக்கு அப்படின்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கு இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம். நான் கண்டினியூஸா ஒரே ஒரு விஷயம் தான் நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல நான் சொல்லிட்டே இருந்தேன் மை ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னா இந்த ஹெல்த் ரிசர்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம், லாக்டவுன் அப்படின்ற ஒரு விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய கஸ்டமர்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இன்னைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு. அப்ப ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ்க்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும்போது இந்த லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய இன்சூரன்ஸ் பாலிசி உங்ககிட்ட இருந்து ஒரு கஸ்டமர் எடுக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில அந்த கஸ்டமரை ஐடென்டிஃபை பண்ணி அந்த இன்சூரன்ஸ்க்கான ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது மாதிரி நீங்க பண்ணும் பொழுது ஒரு பெரிய பிசினஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இந்த லாக்டவுன் சிச்சுவேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய பிசினஸ் என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பெரிய பிசினஸ் எடுக்கிறதுக்காக அந்த பெரிய இன்கம் ஜெனரேட் பண்றதுக்கான இன்னைக்கு வார்ம் அப் செஷன் அண்ட் ஒர்க் அவுட் செஷன் நான் உங்களுக்காக நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா கொடுக்க போறேன். ஓகே, லெட்ஸ் see what is warm up அப்படின்ற ஒரு விஷயம் பார்ப்போம். இந்த வார்ம் அப் பொறுத்த வரைக்கும் கஸ்டமருடைய கேப்பை நீங்க ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து ஒரு 300 400 500 600 கஸ்டமர் பேசிக்கிட்ட நீங்க இன்சூரன்ஸ் பாலிசிஸ் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சேல் பண்ணிட்டே இருப்பீங்க. எல்லா கஸ்டமருமே அவருக்கு தேவைப்படக்கூடிய தேவையான அளவுக்கு இன்சூரன்ஸ் பாலிசிஸ் அவர் எடுக்கிறது கிடையாது. அதை நீங்க கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி அதற்கான ஒரு ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணி ஒரு கஸ்டமர் கிட்ட நீங்க கொடுக்கும் பொழுதோ அனுப்பும் பொழுதோ அது வண்டர்ஃபுல்லான வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரிப்போர்ட்டாக இருக்கும். அந்த ரிப்போர்ட் அதை வந்து பார்க்கும் பொழுதே இன்சூரன்ஸ் நான் எடுக்கிறது ரொம்ப அவசியம் அப்படின்ற ஒரு விஷயத்த கஸ்டமருக்கு தெரியக்கூடிய வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரிப்போர்ட்டாக அது கண்டிப்பாக இருக்கணும். இந்த விஷயத்தை நீங்க எஃபெக்டிவாக நீங்க பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட இன்சூரன்ஸ் சேல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நல்ல ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, இன்னைக்கு கஸ்டமர்ஸோட கேப் ஐடென்டிஃபை பண்றது எப்படி. இன்னைக்கு நிறைய கஸ்டமர்ஸ் உங்ககிட்ட வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மினிமம் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் தான் எடுக்கிறாங்க.
நான் ஆஸ் எ இன்சூரன்ஸ் கன்சல்டன்டா உங்களுடைய டோட்டல் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கஸ்டமர் பேஸை நான் ரிவ்யூ பண்ணி பார்க்கும் போது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் எல்ஐசி அட்வைசருமே இன்னைக்கு 95% ஆஃப் கஸ்டமர்ஸ்க்கு இன்னைக்கு அடிக்வட் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுக்கறது கிடையாது. ஆனா இன்னைக்கு என்ன ஒரு கஸ்டமருக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம், அடிக்வட் இன்சூரன்ஸ். அவருக்கு தேவையான அளவுக்கு அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும். இதற்கு முன்னாடி வரைக்கும் ஒரு அவேர்னஸ் ஒரு கஸ்டமருக்கு கிடையாது. பாத்துக்கலாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் என்ன இருக்கும் அப்படின்னா அவருக்கு அந்த மைண்ட் செட்ல என்ன இருக்கும் அப்படின்னா இருந்துகிட்டே இருக்கும். ஆனா ஒரு கஸ்டமருக்கு ஒரு பயம் வரும் பொழுது அந்த இன்சூரன்ஸ் பாலிசியை செல் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு எல்ஐசி அட்வைசருக்கு என்ன ஆகுது அப்படின்னா கிரியேட் ஆகுது. நல்ல ஒரே ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு எல்லா கஸ்டமருமே இன்னைக்கு பயத்தோட என்ன பண்றாங்க அப்படின்னா இருக்காங்க. இந்த கோவிட் அப்படின்ற ஒரு டெத் இன்னைக்கு 60 வயசுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு மட்டும் வரது கிடையாது. இன்னைக்கு 40 வயசுக்கு மேலேயோ 25, 26 வயசு, 36 வயசு பசங்க இன்னைக்கு இந்த கோவிட்னால என்ன பண்றாங்க அப்படின்னா இறந்து போறாங்க. யாருக்கு எப்போ எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இப்ப இருந்துகிட்டு இருக்கோம். அப்போ ஒரு கஸ்டமர் அவருடைய ஃபேமிலியை இன்னைக்கு சேஃப்கார்ட் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு லாஸ்ட் இயர் கூட நான் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் எடுத்திருந்தேன். டாக்டர் சைமன் அப்படின்ற ஒருத்தரை பத்தி நம்ம என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா பேசியிருந்தோம். இவர் ஒரு நியூரோ சர்ஜன், ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டீன் டாக்டராக என்ன பண்ணாரு அப்படின்னா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா இந்த மாதிரி ஒரு டீன் டாக்டராக அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் வந்து கோவிட் பேஷண்ட்ஸையும் ட்ரீட் பண்ண வேண்டிய அவசியம் அவருக்கு ஏற்பட்டுச்சு. சோ அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் வேவ்ல தமிழ்நாட்டுல இறந்த டாக்டர் கோவிட்-19னால டாக்டர் சைமன் ஹெர்குலஸ் அப்படின்ற ஒருத்தர். இவர் இறந்து போகும்போது எல்ஐசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய டாக் வந்து என்ன ஆயிட்டு இருந்தது அப்படின்னா ஓடிட்டு இருந்தது. ஏன்னா எல்ஐசியில ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி ஒன்று வச்சிருந்தாரு. இமீடியட்டா அந்த எல்ஐசி பாலிசி வந்து என்னாச்சு அப்படின்னா கிளைம் பண்ணி நம்ம வித்தின் 24 ஹவர்ஸ் கிளைம் பண்ணி கொடுத்தோம். ஸோ அந்த 24 ஹவர்ஸ்ல நம்ம கிளைம் பண்ணி கொடுக்கும்போது அந்த எல்ஐசி அவங்களுடைய வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்ஐசி ஏஜென்ட்ஸும் அவங்களோட வேலையை பண்ணிடுச்சு. ஆனா டாக்டர் சைமன் ஹெர்குலஸ் அவருக்காக வச்சிருந்த டோட்டல் இன்சூரன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 35 லட்சம் ரூபாய். 35 lakh rupees தான் அவருக்கு டோட்டலாக என்ன பண்ணிருந்தாரு அப்படின்னா இன்சூரன்ஸ் வச்சிருக்காரு. ஒரு டாக்டர், ஒரு நியூரோ சர்ஜன், ஒரு சர்ஜரிக்கே ஆல்மோஸ்ட் வந்து 2 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் அவருடைய சார்ஜஸ் மட்டுமே என்ன பண்ணுவார் அப்படின்னா வாங்குவாரு. அவருக்கு 35 லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா போதுமான அளவான இன்சூரன்ஸா இருந்திருக்கா? அப்ப அவரோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்றத பாருங்க. அவரோட ஃபேமிலி கமிட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பாருங்க. இன்னைக்கு அவர் இறந்து போய் அவரோட ஃபேமிலிக்கு 35 lakh rupees ஆஃப் இன்சூரன்ஸ் பாலிசி கொடுக்கும் பொழுது அவங்க ஃபேமிலி அதே மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டேட்டஸை வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயின்டைன் பண்ண முடியாது. சோ இந்த சூழ்நிலையில நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கஸ்டமருடைய அடிக்வெட் இன்சூரன்ஸ். இந்த அடிக்வெட் இன்சூரன்ஸை இன்னைக்கே ஒரு அவேர்னஸ் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கிரியேட் பண்ணுங்க. எப்படி இந்த அவேர்னஸ் நம்ம என்ன பண்றது அப்படின்னா கிரியேட் பண்றது? ஓகே, லெட் மீ ஷேர். நான் டேட்டாகாமோடைய விஎம் ப்ரோ வண்டர் பிளான் பிரசன்டேஷனை நான் எனக்கு ஓபன் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 3 days நம்ம பார்த்தது எல்லாமே சர்வீஸ் பிளாட்ஃபார்ம்ல இருந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இதுல க்ளோஸ்லி டு நம்மளுடைய மெயின் மெனூஸ்ல அடிஷனல் சேல்ஸ் டூல்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ல நீங்க போய் கிளிக் பண்ணி நீட் அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி குவிக் ஹெச்எல்வி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு பாப்அப் பாக்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஓபன் ஆக ஆரம்பிக்கும். இந்த பாப்அப் பாக்ஸ்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கஸ்டமருடைய ஹியூமன் லைஃப் வேல்யூவை கால்குலேட் பண்ணலாம். ஓகே, ஒரு கஸ்டமருக்கு இன்னைக்கு இமீடியட்டா இருக்கக்கூடிய தேவை என்ன? நான் as தாமோதரன் என்னுடைய ஃபேமிலியோட நான் பிரெட் வின்னரா இருக்கேன். டேட்டாகாம் வெப் டெக்னாலஜில நான் ஒர்க் பண்றதுனால உங்களுக்கான ட்ரைனிங் எடுக்கிறதுனால என்னோட சேலரியும் டேட்டாகாம் வெப் டெக்னாலஜி எனக்கு மந்த் ஆன் மந்த் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த சேலரியை வச்சு என்னுடைய ஃபேமிலியை நான் வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு நல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லக்ஸரியான ஒரு லைஃப் நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பட் நான் இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்க வரைக்கும் என்னோட ஃபேமிலிக்கு எந்த விதமான ஒரு ப்ராப்ளமும் கிடையவே கிடையாது. ஸோ நான் அப்ப இந்த இன்கம் வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்கும் போது என்னுடைய ஃபேமிலியை அதே லைஃப் ஸ்டேட்டஸ்ல நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வச்சிருக்க முடியும். அப்போ என்னோட ஃபேமிலி இந்த லைஃப் ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்றதுக்கு நான் என்னுடைய இன்கம், என்னுடைய ப்ரொஃபஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு. அப்போ நான் இன்னைக்கு இல்லாம போயிட்டேன் அப்படின்னா என்னுடைய ஃபேமிலி ஒரு எக்கனாமிக்கல் கிரைசிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபேஸ் பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணி கொடுக்கணுங்க என்னோட ஃபேமிலிக்கு?
என்னுடைய எந்த விதமான சூழ்நிலையிலையும் என்னுடைய ஃபேமிலி இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்கல் கிரைசிஸ்ல மாட்டாம இருந்தாங்க அப்படின்னா எனக்கு அதுவே போதுமான ஒரு விஷயமாக இருக்கும். அப்ப நான் எடுக்கக்கூடிய முதல் இன்வெஸ்ட்மெண்ட் என்னவாக இருக்கணும் அப்படின்னா இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும். அப்போ நான் தாமோதரன் ஒரு டேட்டாகாம் வெப் டெக்னாலஜில ஒரு சேலரி பேஸ்ல சேலரி வாங்கிட்டு இருக்கேன். ஆனா என்னோட ஃபேமிலிக்கு நான் ஒரு சில கம்ஃபர்டபிலிட்டி கொடுத்துருக்கேன். அட்லீஸ்ட் மினிமம் ப்ரையாரிட்டி நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இல்லை அப்படின்னா கூட அவங்களோட சாப்பாட்டுக்கு வந்து என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா மினிமம் ப்ராப்ளம் வரக்கூடாது. அப்போ அவங்களோட ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்சஸ் மேனேஜ் பண்ற அளவுக்காவது நான் வந்து மினிமம் நான் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கணும். ரொம்ப பெரிய இன்சூரன்ஸ் பாலிசி இமீடியட்டா எடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. கஸ்டமர் என்ன சொல்லுங்க, சார் அட்லீஸ்ட் ஒரு ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்சஸ் மேனேஜ் பண்ற அளவுக்காவது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி ஒன்று வச்சிருக்கணும். ஹியூமன் லைஃப் வேல்யூ கால்குலேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு நான் இப்போ இன்னைக்கு இல்லை அப்படின்னா என்னுடைய ஃபேமிலிக்கு எவ்வளவு இன்சூரன்ஸ் தேவைப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த விஷயங்கள் மூலயமா இந்த கால்குலேட்டர்ஸ் மூலயமா கால்குலேட் பண்ண முடியும். இதுல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹியூமன் லைஃப் வேல்யூ கால்குலேஷன் இருக்கு. அதுல நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறது இட்ஸ் ஒன் டைப் ஆஃப் ஹியூமன் லைஃப் வேல்யூ கால்குலேஷன். அட்லீஸ்ட் இன்னைக்கு நான் இல்லை அப்படின்னா என்னுடைய ஃபேமிலி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்சஸ் கூட மேனேஜ் பண்றதுக்கு நான் ஒரு ப்ரொவிஷன் கொடுக்கணும். அதற்கு நான் எவ்வளவு வந்து இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்ற ஒரு கால்குலேஷன் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்க்க போறேன். ஸோ லெட் ஸ்டார்ட். நான் வந்து ஹியூமன் லைஃப் குயிக் ஹெச்எல்வி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கிளிக் பண்ணிட்டேன். இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அங்க உங்களுடைய கஸ்டமரோட நேம் கொடுக்கணும். லெட் வி சே தர்ஷன் என்னுடைய கஸ்டமருடைய நேம். அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 35 ஏஜ் இருக்கக்கூடிய ஒரு கஸ்டமர். 35 ஏஜ் இருக்கக்கூடிய ஒரு கஸ்டமர். அவருடைய ஏஜ் கரண்ட் ஏஜ் இஸ் 35. ரிட்டையர்மெண்ட் எப்ப ஆக போறாரு அப்படின்னா 60வது வயசுல ஆக போறாரு. அப்ப 25 வருஷம் அவரோட ஃபேமிலிக்காக அவருடைய இன்கம் ஜெனரேட் பண்ணுவாரு. ஆனுவல் இன்கம் போஸ்ட் டாக்ஸ் எவ்வளவு வந்து இன்கம் ஜெனரேட் பண்றாரு. லெட் வி சே என்னுடைய கஸ்டமர் ஒரு 10 lakh rupees ஆஃப் இன்கம் ஜெனரேட் பண்றாரு. டாக்ஸ் போக மீதி இருக்கக்கூடிய வந்து 10 lakh rupees அவருக்கு கையில இருக்கு. அவருடைய டோட்டல் எக்ஸ்பென்சஸ் கமிட்மெண்ட் எல்லாத்தையுமே சேர்த்து அவர் 6 லட்சம் ரூபாய் அவருடைய ஃபேமிலிக்காக என்ன பண்றாரு அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் பண்றாரு. லாங் டேர்ம் இன்ஃபிளேஷன் ரேட்டை கன்சிடர் பண்ணி 4% ஆஃப் இன்ஃபிளேஷன் ரேட்டை நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி லாங் டேர்ம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கன்சிடர் பண்ணி இப்ப இருக்கக்கூடிய சினாரியோல ஒரு 4% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஆப்ஷனா எடுத்துக்கிறேன். ஓகே, பிரசன்ட் லிக்விடபிள் சேவிங்ஸ் என்னுடைய கிளைண்ட் கிட்ட எவ்வளவு இருக்கு அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2 லட்சம் ரூபாய் அவருடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கு. லிக்விட் சேவிங்ஸ் அப்படின்றதுனா என்ன, அவரோட பேங்க் அக்கௌண்ட்ல இமீடியட்டா எடுத்து ஆக்சஸ் பண்ற மாதிரி அவர்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு. ஓகே, எவ்வளவு பணம் இருக்கு. அதே மாதிரி இன்சூரன்ஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் என்னோட கஸ்டமர் லெட்விஸே ஒரு 20 லட்சம் ரூபாய் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இன்சூரன்ஸ் பாலிசி வச்சிருக்காரு. சம் அதர் ப்ராடக்ட் ஜீவன் ஆனந்த், ஜீவன் லக்ஷ்யா, அது ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ல இருக்கு. இந்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் இமீடியட்டா நான் கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ப்ராசஸ்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுங்க, ப்ராசஸ் ஆயிடும். அப்போ மிஸ்டர் தர்ஷனுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அவர் பிரெட் வின்னரோட ஃபேமிலிக்கு அவருக்கு மட்டும் எவ்வளவு இன்சூரன்ஸ் கவர் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து சஜஸ்ட் பண்றோம் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் ஆல்மோஸ்ட் 1,56 lakhs நம்ம இன்சூரன்ஸ் பாலிசிஸ் நம்ம சஜஸ்ட் பண்றோம். இதுல ஆல்ரெடி 20 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் கவர், 2 லட்சம் ரூபாய் வந்து லிக்விட் கேஷ், ஆல்மோஸ்ட் 22 லட்சம் ரூபாய் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அவருக்கு இமீடியட் ப்ரொவிஷன்ஸா அவைலபிளாக இருக்கு. அப்போ ஆல்ரெடி இப்ப இறந்து போனாருன்னா இந்த 22 லட்சம் ரூபாய் அவங்களோட ஃபேமிலிக்கு கிடைக்கும். ஆனா அவங்களோட ஃபேமிலி லைஃப் ஸ்டைல வந்து கரெக்டா வாழ்றதுக்கோ அவங்களோட ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்சஸ் மெயின்டைன் பண்றதுக்கோ அவங்களுக்கு எவ்வளவு அடிக்வேட் இன்சூரன்ஸ் தேவைப்படுது, அட்லீஸ்ட் 1,34 lakhs தேவைப்படுது. அப்ப இந்த 1,34 lakhs இன்னைக்கு எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா அவரோட டோட்டல் இன்சூரன்ஸ் 1,56,00,000 ரூபாய் இருக்கும். ஆல்ரெடி ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி கொஞ்சம் வச்சிருக்காரு. ஸோ இதை நம்ம அனலைஸ் பண்றோம். ஆஃப்டர் கிவிங் ஆல் த டீடைல்ஸ் ஹியர் இதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அனலைஸ் நம்ம பண்றோம். ஒன்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா அது சொல்லிடும். இப்ப 22 லட்சம் ரூபாய் தான் நீங்க இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் கவராக நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா வச்சிருக்கீங்க. அப்போ இந்த 22 லட்சம் ரூபாய் வச்சுட்டு நீங்க இன்னைக்கு இறந்து போகும்போது உங்களோட ஃபேமிலி எவ்வளவு நாளைக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இதே லைஃப் ஸ்டைல்ல மெயின்டைன் ஆவாங்க. லெட் வி சே 3 வருஷம் தான் அந்த லைஃப் ஸ்டைல அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அனலைஸ் பண்ணிட்டு இதை நீங்க ஒரு ரிப்போர்ட்டாகவும் ஜென்ரேட் பண்ணலாம். ரிப்போர்ட்டாக ஜென்ரேட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல் ஒரு 2 page ரிப்போர்ட் என்ன ஆகும் அப்படின்னா ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும். பியூட்டிஃபுல்லான ஒரு 2 page ரிப்போர்ட் என்ன ஆகும் அப்படின்னா ஜென்ரேட் ஆகும்.
இந்த 2 பேஜ் ரிப்போர்ட்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு? என்னுடைய கஸ்டமர் தர்ஷன், அவரோட 60வது வயசுல ரிட்டயர் ஆக போறாரு. அவரோட பிரசன்ட் ஏஜ் இஸ் 35. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ப்ரொடக்டிவ் இயர்ஸ், இன்னும் எவ்வளவு இயருக்கு இன்கம் ஜெனரேட் பண்ண போறாரு? 25 வருஷம் இன்கம் ஜெனரேட் பண்ண போறாரு. ஆனுவல் இன்கம் 10 lakhs. ஃபேமிலிக்காக அவரோட கமிட்மெண்ட் எல்லாத்துக்குமே சேர்த்து அவரோட 6 லட்சம் ரூபாய் என்ன பண்றாரு அப்படின்னா ஸ்பெண்ட் பண்றாரு. கமிட்மெண்ட்னா என்ன? அவரோட இஎம்ஐ, அவருடைய வந்து பாத்தீங்க அப்படின்னா லெட் வி சே ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்சஸ், இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து ஒரு 6 லட்சம் ரூபாய் என்ன பண்றாரு அப்படின்னா லெட் வி சே அவர் எக்ஸ்பென்சஸா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்போ ஒவ்வொரு வருஷத்துக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4% ஆஃப் இன்ஃபிளேஷன், 4% இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்குது. அப்போ 1,56,00,000 ரூபாய் இன்சூரன்ஸ் கவர் வச்சிருந்தாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்குங்க? க்ளோஸ்லி அவருக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஃபுல் ஃபிளெஜ்ட் ஆஃப் ரிஸ்க் கவர் இருக்கும். இமேஜின் இந்த 1,56,00,000 ரூபாய் எடுத்துட்டு இன்னைக்கு அட்லீஸ்ட் இன்னைக்கு இறந்து போனாருன்னு வச்சுக்கோங்களேன், 2021 இன்னைக்கு தேதியில இறந்து போயிட்டாரு அப்படின்னா அந்த வருஷத்துக்கு ஃபேமிலிக்கு ஒரு 6 லட்சம் ரூபாய் எக்ஸ்பென்சஸ்க்கு வெளியே எடுப்பாங்க. மீதி க்ளோசிங் பேலன்ஸ் 1,50,00,000 ரூபாய் இருக்கும். அது வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேட் பண்ணும் அப்படின்னா 4% இன்ட்ரெஸ்ட் வரும்போது ஆல்மோஸ்ட் இது வந்து 6 லட்சம் ரூபாய் இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேட் பண்ணும். 1,56,00,000 ரூபாய் இருக்கு. அதுல இன்ஃபிளேஷன் 4% இன்க்ரீஸ் ஆகுது ஒரு வருஷமும். அந்த மாதிரி இன்ஃபிளேஷன் பேஸ் பண்ண எக்ஸ்பென்சஸ் அவங்க ஃபேமிலிக்கு மேனேஜ் பண்ணிட்டே இருந்தாலும் அவங்க ஃபேமிலி 25 வருஷம் வரைக்கும், அதாவது 2046வது வருஷம் வரைக்கும் அவங்களோட லைஃப் ஸ்டைல பீஸ்ஃபுல்லா என்ன பண்ணலாம் அப்படின்னா மெயின்டைன் பண்ணலாம். இதுதான் இந்த ஹியூமன் லைஃப் வேல்யூ கால்குலேஷன். இன்னைக்கு ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலியோட பிரெட் வின்னர் அவங்க இவர் கூட இல்லைன்னா கூட இன்னைக்கு ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு ஆப்ஷனை நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா கிரியேட் பண்ண முடியும். ஸோ லெட் வி சே இது வந்து பேஜ் நம்பர் 1. அவர் 1,56,00,000 ரூபாய் இன்சூரன்ஸ் பாலிசி வச்சிருந்தாரு அப்படின்னா அவருக்கு எவ்வளவு வந்து கன்வீனியன்ட் இருக்கும், அவங்க ஃபேமிலிக்கு எவ்வளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம காட்டிட்டோம். இப்போ ஒரு கஸ்டமரை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பயமுறுத்தணும். எப்படி பயமுறுத்துறது? சார் இந்த இன்சூரன்ஸ் இல்லாம நீங்க எடுக்காம உங்க ஃபேமிலியோட நீங்க இல்லாம போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆப்ஷன்ஸ் என்னென்ன வரும்? உங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் வரும்? லெட் வி சே வாட் இஃப் அனாலிசிஸ். அதாவது இப்போ வரைக்கும் அவருக்கு 22 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் கவர் தான் இருக்கு. அதே இன்ஃபிளேஷன் 4%, அதே வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக போறது இல்ல. 22 லட்சம் ரூபாய் கையில வச்சிருக்காரு. முதல் வருஷம் அவங்க ஃபேமிலி இதே லைஃப் ஸ்டேட்டஸ்ல ஒரு 6 லட்சம் ரூபாய் என்ன பண்றாங்க அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் பண்றாங்க. மீதி 16 லட்சம் ரூபாய், 66,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜென்ரேட் ஆகுது. 16,64,000 ரூபாய் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இது வந்து அடுத்த வருஷத்துக்கு வந்து நியூ பேலன்ஸாக இருக்கு. இந்த மாதிரி ஒரு 3 வருஷம் எக்ஸ்பென்சஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா 3.5 வருஷம் வரைக்கும் தான் அவங்க ஃபேமிலி என்ன பண்ணுவாங்க இதே லைஃப் ஸ்டேட்டஸ்ல தாக்கு பிடிக்க முடியும். சோ அப்போ இவர் வந்து அன்அடிக்குவேட் இன்சூரரா என்ன பண்றாரு அப்படின்னா இருக்காரு. அப்ப அவருக்கு நம்ம ஒரு அடிக்குவேட் இன்சூரன்ஸ் கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த வாட் இஃப் அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கஸ்டமருக்கு அனுப்பும் பொழுது அவர் ஈஸியா என்ன புரிஞ்சுக்குவாரு, சார் இவ்வளவு இன்சூரன்ஸ் பாலிசி உங்களுக்கு தேவை, ஆனா உங்களுக்கு இவ்வளவுதான் நீங்க இன்சூரன்ஸ் பாலிசி வச்சிருக்கீங்க, உங்க ஃபேமிலியை நீங்க மெயின்டைன் பண்றதுக்கோ இதே லைஃப் ஸ்டைல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டு போறதுக்கு நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இட்ஸ் a emotional driven insurance concept. எமோஷனல் ட்ரிவனாக நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கான்செப்டை கொடுக்கலாம். நான் வே பேக் ஒரு பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனில நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு கிளைண்ட்டை போய் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா மீட் பண்ணேன். அந்த கிளைண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 45 வயசு இருக்கும். அந்த கிளைண்ட் நான் மீட் பண்ணும்போது அவங்க அது வரைக்கும் என்ன பண்ணல அப்படின்னா கல்யாணமே பண்ணிக்கல. அவங்களோட அப்பாவோட சொத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இருந்தது, சொந்த வீடு இருந்தது. அந்த சொந்த வீட்டுல தான் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா வந்து அவங்க 45 வயசுல ஒரு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனில என்ன பண்ணாங்க அப்படின்னா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. எந்த விதமான ஃபேமிலி மெம்பர்ஸும் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. ஆனா அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல அவங்க ரிட்டையர்மெண்ட் கான்செப்ட் மட்டும் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபீல் பண்ணாங்க. அவங்களுக்கு எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது. அவங்களோட லைஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிங்கிளா போயிட்டு இருந்தது. அந்த சுச்சுவேஷன்ல நான் அவங்கள போய் அப்ரோச் பண்ணி அவங்க கிட்ட வந்து என்ன கான்செப்ட் நான் அவங்கள்ட்ட வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து ரிட்டையர்மெண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா செலக்ட் பண்ணாங்க. ஏன்? அவங்க லாங் டேர்ம்ல வந்து அவங்க உயிரோட இருக்கும் பொழுது அவங்க சேர்த்து வச்சிருக்கக்கூடிய ஒரு பணமும் சேர்த்து வச்சிருக்கக்கூடிய வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அசட்ஸும் அவங்களுக்கு போதுமான அளவா இருக்குமா அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியணும். அதற்காக அவங்க ஷேர்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணாங்க, இன்சூரன்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விதமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆல்ரெடி எடுத்திருக்காங்க. பட் நான் உடனே ஆஸ் எ இன்சூரன்ஸ் கன்சல்டன்டா அவங்க கிட்ட உட்காந்துட்டு அவங்களுடைய டோட்டல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈக்விட்டி அசட்ஸ் எவ்வளவு இருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எவ்வளவு இருக்கு, அவங்களோட எல்லா விதமான விஷயத்தையும் நான் அனலைஸ் பண்ணி பார்த்தேன். அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அவங்கள்ட்ட நான் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா க்ளோஸ்லி டு
நான் இனிமேல் நீங்க ரிட்டையர் ஆகலாங்க, ப்ராப்ளமே கிடையாது. உங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு நீங்க நெக்ஸ்ட் ஒரு 28 இயர்ஸ்க்கு உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா லைஃபை இதே லைஃப் ஸ்டைல்ல அது உங்களால சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னேன். அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா, அப்பா இனிமேல் தான் பீஸ்ஃபுல்லா வேலை பார்க்க போறேன்னு எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. நான் ஒரு அனலிசிஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க ரிட்டையர் ஆகிறதுக்கு நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னு நான் சொல்றேன். ஆனா அவங்க இனிமேல் தாங்க நான் பீஸ்ஃபுல்லா சந்தோஷமாக நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வொர்க் பண்ண போறேன். ஏன் அந்த பீஸ்ஃபுல்னஸ் அவங்களுக்கு வந்தது அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் ஒன்னு கிரியேட் ஆயிருக்கு. என்ன கான்ஃபிடென்ட்? நான் இன்னைக்கு வந்து லாங் டேர்ம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உயிரோட இருந்து இன்னைக்கு எனக்கு வருமானம் இல்லை அப்படின்னா கூட நான் இன்னைக்கு வந்து சந்தோஷமாக ஒரு 28 வருஷம் இருப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை என்ன பண்ணுச்சு அப்படின்னா வந்தது. அவங்க அப்ப என்ன யோசிச்சாங்க, இனிமேல் கூட வரக்கூடிய இருக்கக்கூடிய சம்பாத்தியங்கள்லாம் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து என்னாச்சு அப்படின்னா தோண ஆரம்பிச்சிச்சு. பட் ஆஸ் அ பிரெட் வின்னருக்கும் இதே மாதிரியான ஒரு விஷயம் தான் மை டியர் ஃப்ரெண்ட். இன்னைக்கு எந்த விதமான அன்சர்டனிட்டியும் என்ன பண்ணலாம் அப்படின்னா நடக்கலாம். ஆனா என்னுடைய ஃபேமிலிக்கு எல்லா விதமான தேவையும் நான் இன்னைக்கு பூர்த்தி பண்ணி வச்சுட்டேன். இன்னைக்கு நான் இல்லைன்னா கூட என்னுடைய ஃபேமிலி இதே மாதிரியான லைஃப் ஸ்டேட்டஸ் அவங்களால மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் கொடுத்துட்டாரு அப்படின்னா அவங்க இமீடியட்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ் பாலிசிஸை வாங்கிடுவாங்க. இந்த இன்சூரன்ஸ் பாலிசியை வாங்கினாங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலி செக்யூர்டா இருக்கும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா இமீடியட்டாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் வாங்குவாங்க. அதோட எக்ஸ்ட்ராவா நீங்க என்ன கொடுக்கணும் அப்படின்னா, சார் இதே விஷயத்தை நீங்க எடுக்கிறதுக்கு நீங்க டிலே பண்ணி ஏதாவது அன்பார்ச்சுனேட் ஈவென்ட் ஆச்சு அப்படின்னா உங்க ஃபேமிலி 3.5 வருஷத்துக்கு தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லைஃப் ஸ்டேட்டஸை அவங்களால மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பயத்தை நீங்க கொடுக்கும் பொழுது இந்த விஷயம் உங்களோட மைண்ட்ல என்ன ஆயிட்டு இருக்கும் அப்படின்னா ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன் இந்த லாக்டவுன் சிச்சுவேஷன்ல நம்ம வீட்ல இருந்துகிட்டு இந்த ரிப்போர்ட்டை ஜெனரேட் பண்ணி ஒரு கஸ்டமர் டு கஸ்டமர் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அனுப்பக்கூடாது. இது நான் உங்களுக்கு என்ன மாதிரியான ஆப்ஷன் நான் இங்க கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இப்ப இண்டிவிஜுவலாக ஒரு கஸ்டமர் கிட்ட நீங்க மேனுவலா ஒரு டோட்டலா எவ்வளவு இன்சூரன்ஸ் பாலிசி வச்சிருக்காருன்றத பார்த்து அவருக்கு எவ்வளவு இன்சூரன்ஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்கு, இப்ப எவ்வளவு இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஹியூமன் லைஃப் வேல்யூ கால்குலேஷன் நீங்க அனுப்புறீங்க. ஆனா உங்களோட கஸ்டமர் பேஸ் எவ்வளவு இருக்கும்? 300, 400, 500 அவங்களோட டிபெண்டன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க ஒவ்வொருத்தருக்கும் உட்காந்து ஒரு கொட்டேஷன் நான் கிரியேட் பண்ணிட்டே இருந்தேன் அப்படின்னா என்னுடைய எல்ஐசி ஏஜென்ட்ஸோட டைம் என்ன ஆகும் அப்படின்னா அதிகபட்சமா ஸ்பெண்ட் ஆக ஆரம்பிக்கும். பட் நாங்க எப்படி நாங்க ஒர்க் பண்றோம் அப்படின்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட சிஸ்டம்ல எல்ஐசி ஏஜென்ட் எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணணும், குவாலிட்டியாக ஒர்க் பண்ணணும், டைமும் என்ன ஆகணும் அப்படின்னா கம்மியா ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆங்கிள் தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இன்னைக்கு நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போ இன்னைக்கான ஒர்க் அவுட் என்ன, ஒரு கஸ்டமருக்கு நீங்க ஹியூமன் லைஃப் வேல்யூ கால்குலேட்டர் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுக்கணும். ஹியூமன் லைஃப் வேல்யூ கால்குலேஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா மேண்டேட்டரியா பண்ணணும். அவரோட இன்சூரன்ஸ் கேப் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணி காட்டணும். அதை காட்டும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சேல் ஒன்று நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நான் இப்ப என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா மை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுடைய ஒர்க் அவுட் ஸ்டேஜ் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வார்ம் அப் அப்படின்றதுல நான் என்ன கொடுத்தேன், ஹியூமன் லைஃப் வேல்யூ கால்குலேஷன் ஒரு கஸ்டமருக்கு நீங்க பண்ணணும் அப்படின்றத நான் சொன்னேன். இப்போ வந்து ஒர்க் அவுட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா யூ ஹேவ் டு அப்ரோச் யுவர் கஸ்டமர், ரீச் அவுட் டு யுவர் கஸ்டமர். உங்களோட கஸ்டமர் கிட்ட நீங்க போக போறீங்க, ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் நீங்க கொடுக்க போறீங்க. சார் நீங்க இன்அடிக்வேட் இன்சூரன்ஸா இருக்கீங்க, நீங்க இன்னும் முழுமையாக நீங்க என்ன பண்ணல அப்படின்னா இன்சூரன்ஸ் பாலிசிஸ் எடுக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பேச போறோம். ஓகே, லெட்ஸ் டாக் அபவுட் தட் மை டியர் ஃப்ரெண்ட். ஸோ இன்அடிக்வேட் இன்சூரன்ஸ் எப்படி ஒரு கஸ்டமருக்கு வித்தின் க்ளோஸ் டு 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கம்யூனிகேஷனை நம்ம கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணுவோம். அகைன் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒண்டர் பிளான் பிரசன்டேஷனுக்கு நான் போறேன். இந்த ஒண்டர் பிளான் பிரசன்டேஷன் அடிஷனல் சேல்ஸ் டூல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீட் அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்கு போய் கிளிக் பண்றீங்க. நீட் அனாலிசிஸ் ஆப்ஷனுக்கு கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இன்சூரன்ஸ் கேப் அனலைசர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்றீங்க. இந்த இன்சூரன்ஸ் கேப் அனலைசரை நீங்க கிளிக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நீங்க நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேம்பெயின்ஸ் நீங்க ஆல்ரெடி பண்ணிருந்தீங்கன்னா இந்த கேம்பெயின்ஸ் எல்லாமே காட்டும், இல்லாட்டி நியூ கேம்பெயின் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஓபன் பண்ணலாம். ஓகே, நவ் அண்டர்ஸ்டாண்ட் மை டியர் ஃப்ரெண்ட், இப்போ ஒரு கஸ்டமர் கிட்ட டிஃபரெண்ட் ஆப்ஷன் மெயில்ஸ் மூலியமாக நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு ரிப்போர்ட் அனுப்ப போறீங்க. அதை எப்படி அனுப்பலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம். ஆல்ரெடி இந்த ரிப்போர்ட்டை நீங்க இந்த விஷயத்தை நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களோட டேட்டாகாம் சாஃப்ட்வேர்ல மேண்டேட்டரியா டேட்டா அப்படின்ற ஒரு விஷயம் அவைலபிளாக இருக்கணும்.
டேட்டா அவைலபிளாக இல்லை அப்படின்னா உங்களால இன்சூரன்ஸ் பாலிசிஸ் என்ன பண்ண முடியாது அப்படின்னா உங்கள்கிட்ட எவ்வளவு கேப் இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஓகே, நான் என்ன பண்றேன், இமேஜின் பண்ணிக்கிறேன், என்னோட டே 1ல இருந்து நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், டேட்டா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அப்போ அந்த டேட்டா அப்படின்ற ஒரு விஷயம் வரும் பொழுது நீங்க டேட்டாவை மெயின்டைன் பண்ணும்போது இந்த ரிப்போர்ட்டை ஈஸியா எடுக்கலாம். இன்சூரன்ஸ் கேப் அனலைசர், நான் ஒரு நியூ கேம்பெயின் நான் ஒன்று ஓப்பன் பண்றேன். இந்த நியூ கேம்பெயின்ல ஒரு கோட் ஒன்று ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். இதுதான் என்னோட நியூ கேம்பெயின் கோட். அந்த டேட் வந்து என்னைக்கு எடுக்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு தான் எடுக்கிறேன், 24/5/2021. டிஸ்கிரிப்ஷன் என்ன, இன்சூரன்ஸ் கேப் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கேப் நான் அப்படின்ற டைப் பண்ணிக்கிறேன். மை செல்ஃப், நான் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ். என்னுடைய கான்டாக்ட் நம்பர், எல்ஐசி ஏஜென்ட்டோட கான்டாக்ட் நம்பர். ஓகே, உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் இங்க கொடுக்கணும். உங்களுடைய மெயில் ஐடி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுக்கணும். ஓகே, உங்களோட மெயில் ஐடி என்ன பண்ணியாச்சு அப்படின்னா டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட டோட்டல் கஸ்டமர் பேஸ்ல இருந்து நிறைய பேருக்கு இப்ப ஹியூமன் லைஃப் வேல்யூ கால்குலேஷன் நம்ம பண்ண போறோம். ஸோ அப்போ ஏஜ் எப்போ அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிட்டையர் ஆவார், அதான் இந்த கொஸ்டின். எவ்வளவு நாள் அவங்களோட ஃபேமிலி அவங்களோட இன்கம் டிபெண்ட் ஆயிருக்கும் அப்படின்றது தான் வந்து அவங்களோட கொஸ்டின். ஸோ ஓகே, லெட் வி சே ஒரு 60 வயசுன்றதை வச்சுக்குவோம். நெக்ஸ்ட், ஆனுவலா எவ்வளவு வந்து அவங்களோட டோட்டல் இன்கம்ல இருந்து எவ்வளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா லெட் வி சே ஒரு அவங்க ஃபேமிலிக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ் ஒன்று பண்ண போறாரு, ஒரு 60% ஆஃப் எக்ஸ்பென்சஸ் பண்ண போறாரு. 10 லட்ச ரூபாய் இன்கம் வாங்குறாரா, 6 லட்சம் ரூபாய் அவங்களோட ஃபேமிலிக்காகவும் ஃபேமிலி கமிட்மெண்ட்டுக்காகவும் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஸ்பெல் பண்ணுவாரு. அண்ட் ஆல்சோ இன்ஃப்ளேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது லாங் டேர்ம் கன்சிடரேஷன் 4%, இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் லாங் டேர்ம் கன்சிடரேஷன் ஒரு 4% எடுத்துக்கிட்டு நான் நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் கொடுக்குறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஒரு பிளாங்க் பாக்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஓப்பன் ஆகும். இந்த பிளாங்க் பாக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நீங்க கெட் ஃப்ரம் டேட்டா பேஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுக்கணும். அங்க என்ன ஆகும், நிறைய கிளைண்ட்ஸோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஒரு கிளைண்டோட இன்ஃபர்மேஷன் வர ஆரம்பிக்கும். அங்க பாருங்க, ஏ வீணா அவங்களோட இன்கம் ஜென்ரேட் ஆயிருக்கு, செல்வி அவங்களோட இன்கம் ஜென்ரேட் ஆயிருக்கு, இன்கம் நம்ம அப்டேட் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா நிறைய கஸ்டமர்ஸோடைய இன்கம் நீங்க அப்டேட் பண்ணிருப்பீங்க, நிறைய கஸ்டமர்ஸோடைய இன்கம் அப்டேட் பண்ணிருக்க மாட்டீங்க. அகைன் நான் சொல்றேன், டேட்டா மேனேஜ்மெண்ட், டேட்டா வேலிடேஷனுக்கும் இம்பார்ட்டன்ஸ் என்ன, நீங்க ஒரு ப்ரொபோசல் ஃபார்ம் லாகின் பண்ணும்போது அதுல இன்கம் ஆஃப் த கஸ்டமர் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்திருந்தாலும் அதை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணும்போது அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுடைய பாலிசி வந்து இன்ஃபர்மேஷன்ல இருக்காது. ஸோ அப்போ இதை நீங்க என்ன பண்ணணுங்க, எடிட் பண்ணி அவரோட இன்கம் அப்ராக்சிமேட்டா எவ்வளோ அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க தான் என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுக்கணும். ஓகே, இதை நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நான் என்ன பண்றேன் அப்படின்னா நம்புறேன். ஓகே, லெட் வி அண்டர்ஸ்டாண்ட். யார் யாருக்கெல்லாம் அந்த இன்கம் கொடுத்துருந்தீங்களோ அவங்களோட இன்கம் என்ன ஆகும் அப்படின்னா இப்படி காட்டும். இன்கம் யாருக்கு அப்டேட் ஆயிருக்கோ அவங்களால மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா க்ளோஸ்லி டு அவங்களால மட்டுமே தான் அவங்களுக்கு மட்டுமே தான் இந்த ஹியூமன் லைஃப் வேல்யூ கால்குலேட்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம உபயோகப்படுத்த முடியும். ஓகே, லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட். நான் ஒரு கஸ்டமரா நான் செலக்ட் பண்றேன். ஓகே, இவர் என்னுடைய கஸ்டமர், லெட்ஸ் சே தாமோதரன் ஒரு கஸ்டமர். அண்ட் ஆல்சோ இதை எப்படி நீங்க செலக்ட் பண்ணலாம், பை நேமும் நீங்க செலக்ட் பண்ணலாம், இல்லாட்டி வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு அவங்களுடைய குரூப் கோடை வச்சும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா செலக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு சில கஸ்டமர்ஸ் நான் என்ன பண்றேன் அப்படின்னா செலக்ட் பண்றேன். பாலாஜி அப்படின்ற ஒரு கஸ்டமர். இந்த மாதிரி நான் ஒரு கஸ்டமரை நான் என்ன பண்றேன் அப்படின்னா செலக்ட் பண்றேன். ஓகே, இவங்கெல்லாம் யார் அப்படின்னா இன்கம் இருக்கவங்க, இன்கம் இல்லாதவங்க எல்லாத்தையுமே நான் ஜென்ரேட் பண்ணிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, எவ்வளவு கஸ்டமர்ஸ் நீங்க செலக்ட் பண்ணுமோ அவ்வளவு கஸ்டமர்ஸ் நீங்க செலக்ட் பண்ணிட்டு அவ்வளவு கஸ்டமரை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா செலக்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐகான் எல்லா ஒரு கஸ்டமர் செலக்ட் பண்றது, இது வந்து எல்லா கஸ்டமர்ஸையுமே செலக்ட் பண்றது. சில கஸ்டமர்ஸ் சர்டன் கஸ்டமர்ஸை செலக்ட் பண்ணிட்டு நீங்க க்ளோஸ்னு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய டேட்டாஸ் என்ன ஆகும் அப்படின்னா இங்க வர ஆரம்பிச்சிடும். பட் இந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு டேட்டா வந்து இன்டு மார்க் காட்டுது இல்லையா, இன்டு மார்க் காட்டுது. சில இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் காட்டுது. ஏன், இவங்களுடைய இன்கம் நீங்க இங்க அப்டேட் பண்ணல. பட் ஸ்ரேயா அப்படின்ற ஒருத்தவங்க, ஸ்ரேயா நாயக்கோட இன்கம் நீங்க அப்டேட் பண்ணல. பட் இன்கம் நீங்க அப்டேட் பண்ணல அப்படின்னா கூட
இங்க வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட இன்கம் நீங்க டைப் பண்ணலாம். லெட் வி சே இவங்களுடைய இன்கம் ஒரு 8 லட்சம் ரூபாய் அப்ராக்சிமேட்டா. ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சுங்க, ஃபேமிலி நீட்ஸ் எவ்வளவு அப்படின்றது கால்குலேட் ஆயிடுச்சு. அவங்க எவ்வளவு இன்சூரன்ஸ் பாலிசி வச்சிருக்காங்கன்றது கால்குலேட் ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ சங்கீதா வந்து எவ்வளவு இன்கம் ஒன்று வச்சிருக்காங்க, அவங்களோட இன்கம் லெட் வி சே ஒரு 6 லட்சம் ரூபாய். அவங்களோட இன்கம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆட் பண்றேன். இங்க வந்து கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆட் பண்ணலாம். சோ அவங்களோட கிளையண்ட்டை பத்தி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க ஈஸியா நீங்க அந்த இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணி எல்லாத்தையுமே ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராசஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க கொடுக்கலாம். ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுதுங்க, எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ளூ டிக் ஆயிடுது. ஏன்னா அவங்களோட இன்கம், அவங்களோட ஹியூமன் லைஃப் வேல்யூ கால்குலேட் பண்றதுக்கான டேட்டாஸ் இங்க அவைலபிளாக இருக்கு. அதே மாதிரி நீங்க வந்து அதர் சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த உங்க சாஃப்ட்வேர்ல அப்டேட் பண்ணிருக்க மாட்டீங்க. ஆனா இங்க வந்தும் கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அதர் சேவிங்ஸ் அப்டேட் பண்ணலாம். லெட் வி சே she is having around 50,000 rupees of other savings. வேற ஏதாச்சும் சேவிங்ஸ் வச்சிருக்காங்க. ப்ராசஸ் கொடுத்தீங்கன்னா அது ஈஸியா என்ன ஆயிடும் அப்படின்னா கால்குலேட் ஆயிடும். ஒன்ஸ் இந்த விஷயங்களை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டீங்கன்னா இது வந்து நெக்ஸ்ட் ஒரு பாப்அப் பாக்ஸ் ஓபன் ஆகும். இந்த பாப்அப் பாக்ஸ்ல நீங்க ஒரு ரிப்போர்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். சோ என்ன ரிப்போர்ட் இது, நான் இன்னைக்கு ஒரு ஹியூமன் லைஃப் வேல்யூ கால்குலேஷன் ஒரு ரிப்போர்ட் ஒன்று அனுப்புறேன். யார் யாருக்கெல்லாம் அனுப்பியிருக்கேன் இன்னைக்கு தேதியில கோன்னு கொடுத்தீங்கன்னா இது ஏஜென்ட்டோடைய ரிப்போர்ட். இந்த ஏஜென்ட் ரிப்போர்ட்ல என்ன தெரியும், நீங்க இந்த ரிப்போர்ட்டை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க லேப்டாப்ல சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த கஸ்டமர் உங்களுக்கு ஒரு சார் ஒரு ரிப்போர்ட் ஒன்று அனுப்பிச்சிருக்கீங்களே, ஆமா சார் இந்த ரிப்போர்ட் ஒன்று அனுப்பிச்சிருக்கேன், அந்த ரிப்போர்ட் வந்து உங்களோட ஹியூமன் லைஃப் வேல்யூ கால்குலேஷன். ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா லெட் வி சே மிஸ்டர் ராஜேஷ் கண்ணா என்ன பண்றாரு அப்படின்னா கால் பண்றாரு. ராஜேஷ் கண்ணா கால் பண்ணும்போது நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியா சொல்லலாம், சார் இதான் உங்களோட குரூப் கோடு, இப்போ உங்களோட கரண்ட் ஏஜ் இது 10 லட்சம் ரூபாய் இன்கம் வாங்குறீங்க, உங்களோட ஃபேமிலியோட எக்ஸ்பென்சஸ் மட்டும் ஆல்மோஸ்ட் 60 லட்சம் 6 லட்சம் ரூபாய் இருக்கு, உங்களுக்கு எவ்வளவு இன்சூரன்ஸ் கவர் வேணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 1.5 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் கவர் வேணும். ஆனா நீங்க எவ்வளவு வச்சிருக்கீங்க, 75 லட்சம் ரூபாய் தான் இன்சூரன்ஸ் கவர் வச்சிருக்கீங்க. அப்ப மீதி எவ்வளவுங்க நீங்க இன்சூரன்ஸ் கவர் எடுக்கணும், 74 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் கவர் எடுக்கிறது நல்லது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க இந்த ரிப்போர்ட்டை பார்த்தே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க சொல்லலாம். அதற்காக கிரியேட் பண்ணதுதான் இந்த ஏஜென்ட் ரிப்போர்ட். இந்த ஏஜென்ட் ரிப்போர்ட் ஓகே, லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் கஸ்டமர் ரிப்போர்ட் எப்படி ஜெனரேட் பண்றது. கஸ்டமர் ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னா இன்க்ளூட் இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணணும். கண்டிப்பா இன்க்ளூட் கால்குலேஷன் டீடைல்ஸ் ஷீட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா இது ஒரு ஜெனரேட் ரிப்போர்ட் ஆகும். பாருங்க, ஸ்ரேயா நாயக்கு ஒரு 2 pages ரிப்போர்ட், அவங்களுக்கு ஒரு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லெட்டர், ஏன் அடிக்வட் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்றது ஒரு லெட்டர். இந்த லெட்டர் யாருக்கிட்ட இருந்து வந்தது, உங்களுடைய நேம், உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய நேம் போட்டு என்ன வந்துடும் அப்படின்னா வந்து இங்க இந்த பர்சனலைஸ்டா வந்துடும். செகண்ட் ஷீட்ல என்ன வந்திருக்கு அப்படின்னா இவங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களுக்கு கரண்ட்ல 48 வயசு, 60 வயசுல ரிட்டையர் ஆக போறாங்க, 12 வருஷம் இருக்கு. அவங்க ஃபேமிலிக்கு தேவைப்படக்கூடியது 4,80,000 ரூபாய், 4% ஆஃப் இன்ஃபிளேஷன் ரேட், 4% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட். அவங்களோட டோட்டல் ஹியூமன் லைஃப் வேல்யூ கால்குலேஷன்ல அவங்களுக்கு எவ்வளவு இன்சூரன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க, 58 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. கரண்ட் லெவல் ஆஃப் இன்சூரன்ஸ் இருக்கு, 17 லட்சம் இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா லிக்விட் சேவிங்ஸ் எதுவுமே இல்ல. அவங்க 40 லட்சம் ரூபாய் 40 லட்சம் ரூபாய் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்சூரன்ஸ் கவர் எடுக்கணும். இந்த இன்சூரன்ஸ் கவர் இந்த 40 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ராவா எடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு இப்ப இருக்க போறது 17 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் கவர் தான். இந்த 17 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் கவர் வச்சு அவங்க எவ்வளவு நாள் சஸ்டெயின் பண்ணலாம், நெக்ஸ்ட் ஒரு 3 வருஷத்துக்கு மட்டும் தான் அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியும். ஆனா இந்த 40 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் கவர் எடுத்துட்டு இன்னைக்கு இல்ல அப்படின்னா அவங்க டோட்டலா 58 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் கவர் இருக்கும். அவங்களுடைய ஃபேமிலி என்ன ஆகும் அப்படின்னா இன்னைக்கு இல்லைன்னா கூட 2032 வரைக்கும் அவங்களால சஸ்டெயின் ஆக முடியும் இதே லைஃப் ஸ்டைல்ல. சோ ஈஸியா ஒரு கஸ்டமருக்கு நீங்க ஒரு ரிப்போர்ட் நீங்க ஜெனரேட் பண்ணி நீங்க அனுப்ப முடியும். இது மாதிரி பர்சனலைஸ்டா 2 பேஜ் ரிப்போர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா லெட் வி சே ஒவ்வொரு கஸ்டமருக்கும் வந்திருக்கும். பை பர்சனலோ அவங்களோட நேம் போட்டு வி சங்கீதா, அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா லெட் வி சே அவங்களோட கால்குலேஷன், அவங்களுடைய இன்சூரன்ஸ் கேப், அதுக்கு அடுத்தது வந்து அவங்களுடைய சுரேஷோட அடிக்வெட்டான வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அகைன் ஒரு சங்கீதா, அடுத்தது தாமோதரன், அடுத்தது வந்து பாலாஜி, அடுத்தது ராஜேஷ் கண்ணா. இந்த மாதிரி ஒவ்வொரு கஸ்டமருக்கும் இண்டிவிஜுவலாக என்ன ஆயிடும் அப்படின்னா போயிடும். ஓகே, இந்த கஸ்டமருக்கு மட்டும் நீங்க இன்சூரன்ஸ் வந்து நீங்க அனுப்பணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ராஜேஷ் கண்ணா கிட்ட பேஜ்ல இருக்கீங்க, அவருக்கு நீங்க வந்து அனுப்பணும் அப்படின்னா இந்த பேஜை அந்த ராஜேஷ் கண்ணாவோட பேஜ் கிட்ட வந்துட்டு நீங்க இங்க போய் டூ அட்ரஸை டைப் பண்ணி ஒரு மெயில டைப் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா போயிடும். இது இண்டிவிஜுவலா 1 by 1 டைப் பண்றது அனுப்புறது. பட் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், பல்க் மெயிலிங் எப்படி அனுப்புறது இந்த கிளைண்ட்டுக்கு.
க்ளோஸ் கொடுத்துறேன். இப்போ ஜெனரேட் ரிப்போர்ட்னு இருக்கு இல்லையா, அதுல வந்து சென்ட் மெயில் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்து இந்த டிக் மார்க் கண்டிப்பா மேண்டேட்டரியா இருக்கணும். அப்பதான் வந்து இன்சூரன்ஸ் கேப் டேட்டா ஷீட் என்ன ஆகும் அப்படின்னா கஸ்டமருக்கு போய் சேரும். ஸோ இதை நான் கிளிக் பண்றேன். இதை கிளிக் பண்ணி நான் கோன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இது இன்னொரு பாப்அப் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணும்போது என்ன சொல்லுது, ஃபார் எக்ஸாம்பிள் 4 பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 பேருக்கு 5 பேருக்கு இமெயில் ஐடி இருக்கு, ஆனா 2 பேருக்கு இமெயில் ஐடி கிரியேட் ஆகல. ஸோ அப்போ கிரியேட் ஆகாததுனால இது வந்து அன்டிக் ஆகல, டிக்கே ஆகல. ஸோ அப்போ நீங்க இங்கேயே வந்து மேண்டேட்டரியா நீங்க என்ன பண்ணலாம், நீங்க வந்து இங்க வந்து என்ன பண்ணலாம், ஒரு மெயில் ஐடியை நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டைப் பண்ணலாம். .134@gmail.com ஒரு வேலிட் மெயில் ஐடி, அவங்களோட மெயில் ஐடியை நீங்க கிளிக் பண்ணிட்டு அதை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராசஸும் பண்ணலாம். சேவ் டேட்டாஸ். அதே மாதிரி ஒன்ஸ் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி நீங்க அனுப்பலாம். இங்கேயும் போய் .n@gmail.com இந்த மாதிரி எந்த மெயில் ஐடி வேணாலும் நீங்க கொடுத்துட்டு அந்த மெயிலுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்ப சென்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நீங்க அழுத்திட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா சென்ட் ஆக ஆரம்பிக்கும். அவங்களுக்கு எப்படி அந்த மெயில் போகும், இஸ் யுவர் ஃபேமிலி அடிக்வெட்லி ப்ரொடெக்டட் இந்த மெசேஜ் வந்து போகும். அவங்களுக்கு ஒரு ஷீட்டை வந்து அவங்களுடைய ஷீட்டை மட்டும் நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா மெயில் அனுப்ப முடியும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சென்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடும் அப்படின்னா அவங்களுக்கு போய் சென்ட் ஆயிடும். ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் அவுட். இன்னைக்கு நம்ம என்ன விஷயங்கள் பார்த்தோம் மை ஃப்ரெண்ட்ஸ், அடிக்வெட் இன்சூரன்ஸை பத்தி எல்லாருக்கும் நீங்க அவேர்னஸ் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒர்க் அவுட்டா ஒரு நார்மல் ஒரு ஹியூமன் லைஃப் வேல்யூ கால்குலேட்டர் எப்படி கால்குலேட் பண்றது, ஒரு இண்டிவிஜுவல் கஸ்டமருக்கு இல்ல பல்கா வந்து ஹியூமன் லைஃப் வேல்யூ கால்குலேஷன் எப்படி பண்றது, உங்கள்ட்ட எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய டேட்டா வச்சு எது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்வீனியன்ட், உங்களோட டேட்டா எல்லாமே அவைலபிளாக இருந்தது அப்படின்னா அந்த சிஸ்டமே என்ன பண்ணும் அப்படின்னா எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணும். மேபி கொஞ்சம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த பேஜ்ல நீங்க எடிட்டும் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஆப்ஷன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுடைய வந்து ஒர்க் அவுட்டை நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ஃபண்டாஸ்டிக்கான ஒரு இன்சூரன்ஸ் பிசினஸ் ஆஃப்டர் த லாக்டவுன் பீரியட் உங்க கஸ்டமருக்கு போய் உட்காந்து நீங்க இன்சூரன்ஸ் பாலிசி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வாங்கலாம். So every tool is a valid tool my dear friends, every tool is an important tool. இந்த டூலை நீங்க பெர்ஃபெக்ட்டா நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் எங்களுடைய வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஷன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா உங்களோட கஸ்டமருக்கு லாஸ்ட் மாடியூல்ல நான் சொல்லியிருந்தேன் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க. சார் ஆர் யூ adequately insured? To know more, if you to know more, so please give me your mail ID or maybe an contact number, I will send you a report. எல்லா கஸ்டமருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பலாமே. இல்ல உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல என்ன பண்ணுங்க அப்படின்னா வைங்க, உங்களோட கஸ்டமர் எல்லாமே உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்க்கலாம். சார் ஆர் யூ adequately insured? இல்லாட்டி தமிழ்ல கூட நீங்க டைப் பண்ணி வைக்கலாம். உங்களுடைய முழு காப்பீட்டை நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா இருக்கிறீர்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டைப் அடிச்சு உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி வைக்கும் பொழுது ஸோ இதை பத்தி நீங்க இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களோட கான்டாக்ட், உங்களோட இமெயில் ஐடி எனக்கு டைப் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்லும் போது இன்ட்ரெஸ்டட் பர்சன் இமெயில் ஐடி அனுப்புவாங்க. அவங்களுக்கு மட்டும் நீங்க ஹியூமன் லைஃப் வேல்யூ கால்குலேஷன் கொடுக்கலாம். ஸோ அப்ப இன்ட்ரெஸ்டட் பர்சனுக்கு ஹியூமன் லைஃப் வேல்யூ நீங்க கொடுக்கும் போது ஈஸியா இன்சூரன்ஸ் பாலிசி செல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ திஸ் ஆர் தி வேஸ் மை டியர் ஃப்ரெண்ட். அகைன் ஐ வில் டெல் யூ, நீங்க என்ன பண்ணலாங்க உங்க வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று வைங்க. சார் ஆர் யூ adequately insured? To know your insurance limit, kindly contact me or else give your email ID, I will send you a report. இதே மாதிரி நீங்க தமிழ்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு விஷயங்களை நீங்க டைப் பண்ணி உங்களோட ஸ்டேட்டஸ்ல நீங்க வச்சீங்கன்னா எவ்வளவு கஸ்டமர்ஸ் பார்த்துட்டு அந்த கஸ்டமர்ஸ் ரிப்ளை பண்றாங்களோ அந்த கஸ்டமருக்கு முதல்ல நீங்க ஹியூமன் லைஃப் வேல்யூ கால்குலேஷன் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுக்கலாம். இல்ல ஒரு சர்டன் கிளைண்ட்ஸை நீங்க செலக்ட் பண்ணி நீங்க ஹியூமன் லைஃப் வேல்யூ கால்குலேஷன் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுக்கலாம். ஓகே, சோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா லெட் மீ சே உங்களுக்கு ஒரு பெரிய வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இம்பாக்ட் உங்களோட பிசினஸ்ல கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, சோ இந்த விஷயங்களை பெர்ஃபெக்ட்டா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். சோ நெக்ஸ்ட் க்ளோஸ்லி டு வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு பேருக்கு நீங்க அடிக்வெட்டாக நீங்க லெட் மீ சே ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி, இந்த இன்சூரன்ஸ் கேப் அனலைசர் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க கொடுக்கறதுக்காக நீங்க ரெடியா இருக்கீங்க. ஓகே, how many clients நீங்க கொடுக்கறதாக இருக்கீங்க? லெட் மீ சே
ஓட்டிங் ஒன்று போயிட்டு இருக்கு. 25 இல்ல 25 to 50 கிளைண்ட்ஸ்க்கு மேல நீங்க கொடுக்க போறீங்களா அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா போயிட்டு இருக்கு ஓட்டிங். ஸோ ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் த கிரௌட் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல 50 பேருக்கும் மேற்பட்டு நீங்க இந்த ஹியூமன் லைஃப் வேல்யூ கால்குலேட்டர் கொடுக்க போறீங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. பட் நான் ஒரே விஷயம் சொல்றேன் மை ஃப்ரெண்ட், more numbers you give, more presentation you give to your customer, automatically என்ன ஆகும் அப்படின்னா my friends உங்களுடைய இன்கம் என்ன ஆகும் அப்படின்னா ப்ரொடக்டிவா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதற்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ப்ரமோஷன்ஸ் நீங்க பண்ண ஆரம்பிங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல ஒரு இன்சூரன்ஸ் ரிலேட்டட் போஸ்டர்ஸ் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கிரியேட் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்டஸாக லைவ் ஸ்டேட்டஸாக வைங்க. ஃபேஸ்புக்ல வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு போஸ்டாக நீங்க போடுங்க. ஆர் யூ அடிக்வெட்லி இன்சூர்ட், இன்சூரன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் பத்தின ஒரு மெசேஜஸ் நீங்க போடுங்க. ஸோ அதற்கு ஒரு எல்ஐசி அட்வைசருக்கு முக்கியமாக தேவை என்ன அப்படின்னா ஒரு ப்ராப்பர் சோஷியல் மீடியா ட்ரைனிங் ப்ரோக்ராம். இந்த ப்ராப்பர் சோஷியல் மீடியா ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கும் பொழுது உங்க கஸ்டமர் கிட்ட நீங்க ஈஸியா ரீச் பண்ணலாம். இதற்காக தான் உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஒரு சோஷியல் மீடியா எக்ஸ்பர்ட்டை நாங்க கூட்டிட்டு வந்து 28, 29, 30 அன்னைக்கு உங்களுக்கான லிங்க்டின் எப்படி நீங்க யூஸ் பண்றது, அதை எப்படி நீங்க ப்ரமோட் பண்றது, லிங்க்டின்ல, இன்ஸ்டாகிராம்ல நீங்க எப்படி வந்து நீங்க ப்ரமோட் பண்றது, ஃபேஸ்புக்ல நீங்க எப்படி ப்ரமோட் பண்றது அப்படின்றதுக்கான ஒரு 3-day ட்ரைனிங் ப்ரோக்ராம் உங்களுக்காக நான் கொடுக்க போறேன். Let's understand my dear friends closely to இந்த 3-day training programல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 3-day training programல உங்களுடைய காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது எவ்வளவு அப்படின்னா 999 rupees. இதை தான் நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்டா பண்ண போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா இருக்கீங்க, நீங்க லாக் அவுட்ல ஒவ்வொரு கஸ்டமர்கிட்ட நீங்க போய் பார்க்க போறீங்க அப்படின்னா ஒரு 3 to 4 days உங்களுடைய வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பைக்கோடைய பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு அப்படின்னா 9000 rupees. நீங்க கார் வச்சு நீங்க கார்ல போய் ஒரு கஸ்டமரை போய் நீங்க மீட் பண்றீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் உங்களோட 1 day to 2 day எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1000 rupees. உங்களுடைய பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ்க்கு ஈக்குவலண்டா வந்து நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு சீப் அந்த பெஸ்ட் இன் த மார்க்கெட் ஒரு சோஷியல் மீடியா எக்ஸ்பர்ட்டை வச்சு நான் உங்களுக்கு நாங்க ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுக்க போறோம். ஸோ இவருடைய ட்ரைனிங் ப்ரோக்ராமை நீங்க அட்டென்ட் பண்ணலாம். இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் இட் வில் பி இன் இங்கிலீஷ். இது ஃபுல்லா என்ன இருக்க போகுது அப்படின்னா சவுத் ஃபுல்லா நாங்க இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் எடுக்க போறேன். இந்த சவுத் ஃபுல்லா இந்த இருக்கக்கூடிய ட்ரைனிங் ப்ரோக்ராம்க்கு இன்னும் 200 சீட்ஸ் தான் என்ன இருக்கு அப்படின்னா பாக்கி இருக்கு. இன்னும் ஆல்ரெடி 300 சீட்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃபில் ஆயிடுச்சு. ஒரு 200 சீட்ஸ் தான் என்ன இருக்கு அப்படின்னா பாக்கி இருக்கு. ஸோ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல நீங்க உங்களோட சீட்ஸை நீங்க இமீடியட்டா நீங்க ஃபில் அப் பண்ணணும் அப்படின்னா நீங்க உங்களுடைய நியரஸ்ட் டேட்டாகாம் எக்ஸிக்யூட்டிவ் ஆர் டீலர் கிட்ட நீங்க கான்டாக்ட் பண்ணி இந்த ட்ரெயினருக்கு நீங்க இந்த ட்ரைனிங்க்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இட் வில் பி a continuous 3-day ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஈவினிங் 6 மணில இருந்து 7:30 மணி வரைக்கும் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கு. இன்னைக்கு லாக்டவுன் அப்படின்ற ஒரு ஃபேஸ்ல இருக்கும். இன்னைக்கு இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க உட்காந்து பீஸ்ஃபுல்லா நீங்க லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா தான் இனிமேல் வரக்கூடிய ஒரு ஃபியூச்சர்ல உங்களால இன்சூரன்ஸ் பிசினஸ் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ரோஷர்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் மூலியமாக வந்திருக்கும். பட் என்னோட ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் இதை யோசிக்காதீங்க, இமீடியட்டா வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து டிசிஷன் ஒன்று எடுங்க. immediate decision will bring some changes in your life my dear friends. உங்களோட பிசினஸ்லயும் என்ன பண்ணும் அப்படின்னா சேஞ்ச் கொடுக்கும். அதே மாதிரி இன்னைக்கு டாபிக்கும் மறந்துடாதீங்க. இன்னைக்கு டாபிக் இட் இஸ் நதிங் பட் ஹியூமன் லைஃப் வேல்யூ கால்குலேஷன். இன்னைக்கு 4 டேக்கான ஒர்க் அவுட் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கொடுத்துட்டேன். இந்த 4 டேஸ்க்கான ஒர்க் அவுட்டை இன்னைக்கு மட்டும் கிடையாது, நீங்க த்ரூ அவுட் உங்களோட லைஃப்ல நீங்க கண்டினியூஸா நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்க நியூ கிளைண்ட்ஸை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களோட எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் கிட்ட இருந்து மட்டுமே உங்களுடைய இன்சூரன்ஸ் பாலிசிஸை உங்களால ஈஸியா எடுக்க முடியும். ஓகே, ஃபண்டாஸ்டிக் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒர்க் அவுட்டை இனிமேல் ஸ்டார்ட் பண்ணுங்க. டேட்டா மேனேஜ் பண்றதா இருந்ததுன்னா இமீடியட்டா உங்களோட டேட்டா ஒர்க்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இமீடியட்டா ஹியூமன் லைஃப் வேல்யூ கால்குலேஷன் உங்களோட கஸ்டமருக்கு நீங்க சென்ட் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் ஆல்சோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து இன்னைக்கு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்க்கு வந்தீங்க இல்லையா, நெக்ஸ்ட் ஒரு 3 டேஸ்க்கு சேம் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு, எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. சேம் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு. இந்த யூசர் ஐடி வந்து பாஸ்வேர்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதே யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை வச்சு நீங்க நெக்ஸ்ட் ஒரு 3 டேஸ்க்கான நம்ம பிசினஸ் ஜிம்மோட ட்ரைனிங் ப்ரோக்ராமை நீங்க அட்டென்ட் பண்ணலாம். ஸோ இந்த பாஸ்வேர்டை பத்திரமா வச்சுக்கோங்க. ஸோ இந்த பாஸ்வேர்டை யூசர் ஐடி தான் வந்து யூஸ் ஆக போகுது. அண்ட் ஆல்சோ இந்த சோஷியல் மீடியா ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல எவ்வளவு பேர் நீங்க வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய நேம், உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், உங்களுடைய லொகேஷனையும் நீங்க டைப் பண்ணி அனுப்புங்க இந்த சாட் பாக்ஸ்ல. ஸோ எங்களோட டீலர்ஸையும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா கான்டாக்ட் பண்ண சொல்றேன். ஸோ நீங்களும் டீலர்ஸை கான்டாக்ட் பண்ணலாம். இல்ல உங்களோட நேம் அண்ட் கான்டாக்ட் நம்பர் நீங்க டைப் பண்ணிருந்தீங்க அப்படின்னா எங்களோட டீலர்ஸும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. So wish you all the best my dear friends. I will meet you tomorrow. Until then, bye bye and take care.